இப்படி இருக்க ஒரு இமேஜை இந்த மாதிரி எப்படி அழகாக எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது கொஞ்சம் டீட்டெயில்டான வீடியோ, ஸோ பொறுமையாக ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த இமேஜில் வந்து முதல் ஸ்டெப்பாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது நம்ம மெயின் சப்ஜெக்ட், அந்த இமேஜில் இருக்க மெயின் சப்ஜெக்டை பாதிக்கிற மாதிரி ஏதாவது விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். பாதிக்கிறது அப்படின்னா அந்த நம்ம மெயின் சப்ஜெக்ட் விட்டு நம்ம ஃபோக்கஸ் வந்து பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்ட்லேயோ வேறு இதுலேயோ லைட்லேயோ போய் இப்போ தெரியிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அதையில் இந்த லைட்டு, நான் லைட் பிடிச்சிருக்காங்க, அப்புறம் இந்த பிரிட்ஜு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனாக தெரியுது. என் கண் வந்து அது மேலேயும் போகுது, என் சப்ஜெக்ட் மேலே மட்டும்தான் இருக்கணுங்கிறதுனால நான் இவங்களால ரிமூவ் பண்ணிடுறேன். அதுக்கு இவங்க வந்து ரிமூவ் டூல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டூலை பார்த்தீங்கன்னா ரிமூவ் டூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட் டூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் எந்த ஏரியா செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஏரியா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இதை நம்ம தனித்தனியாக பண்ணிகிட்டே இருக்கணும். பக்கத்தில் இருக்க டூலும் அப்படி தான், இதுவும் ஹீல் டூல் தான். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எந்த ஏரியா ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஏரியா இப்படி செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அது இந்தமாதிரி ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்டாம்ப் டூல் அப்படி தான். நீங்கள் என்ன இது எப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஏரியா உங்களுக்கு இருந்து க்ளோன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாவை இங்கே வந்து க்ளோன் பண்ணி தரும். ஓகேவா? இதிலலாம் வந்து ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக இருக்கிறது நம்ம மேனுவலாக தனித்தனியாக ஒர்க் பண்ணால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒர்க் பண்ண பார்த்து தெரியும், நல்லா பேட்சாக தெரியுது. இதுக்கு வந்து ஏஐயில் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க சிம்பிளாக பண்ணுற மாதிரி. இப்போ நான் ஜஸ்ட்டு எல்லாத்தையும் நான் அன்டூ பண்ணிடுறேன், அதாவது ரீசெட் பண்ணிடுறேன், ரீசெட் எடிட் கொடுத்துட்றேன். இப்போ இந்த ரிமூவ் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் யூஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ அதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு எந்த ஏரியாலாம் ரிமூவ் பண்ணணுமோ அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். கரெக்டாக எக்ஸஸாக போனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஏஐயில் பண்ணுறதுனால அது கரெக்டாக மேட்ச் பண்ணி நமக்கு தந்துடும். இந்த ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணிடுறேன். அதேமாரி இந்த பிரிட்ஜையும் செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஓரளவுக்கு எல்லாரையும் கேப் பண்ணிட்டேன். கேப் இல்லாமல் பார்த்துங்க, கரெக்டாக எந்த ஏரியா வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ரிமூவ் அப்படின்னு கொடுங்க. அது க்ளவுடில் ப்ராசஸ் ஆகி வரும், அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். இன்டர்நெட் ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், பக்காவாக ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு, கொஞ்சம் கூட பிசுறு இல்லை. அப்படியே இதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னா அவங்க 3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், வேரியேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வேரியேஷன் எது, ரெண்டாவது வேரியேஷன் எது, மூணாவது வேரியேஷன் எது. எனக்கு ரெண்டாவது ஒன்று ஓகேவாக இருக்குது, எனக்கு கரெக்டாக அந்த லைட்டு மேட்ச் ஆகுது. மத்தியில் கூட லைட்டு கொஞ்சம் இதாகுது. மூணாவதும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஓகே, நான் வந்து எதை சூஸ் பண்ணுறேன், நான் ரெண்டாவதாக சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த எட்ஜஸ் கொஞ்சம் கரெக்டாக வந்திருக்கு, நான் ரெண்டாவது சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ டிஸ்ட்ராக்ஷன் இது பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இமேஜ் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்குது. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்ப்போம். அடுத்தது வந்து எக்ஸ்போசர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அடுத்தது நம்ம வந்து எக்ஸ்போசர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்போசர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு இமேஜில் எப்படி எக்ஸ்போசர் இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது. அதாவது இமேஜ் வந்து ஓவர் பிரைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அண்டராகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான ஒரு எக்ஸ்போசர் கொண்டு வரதான் எக்ஸ்போசர் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அதுக்கு இவங்க லைட்னு ஒரு ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம். அதேமாரி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்தோடனே கண்ணாபுனான்னு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இமேஜுக்கு என்ன தேவையோ அதை தான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவோம், தவிர இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? நான் இது ரீசெட் பண்ணிடுறேன். இந்த இடத்த பிடிச்சிட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீசெட் லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ரீசெட் ஆயிரும். ஸோ ஓகே, இப்போ இந்த இமேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கையில் கொஞ்சம் ஓவர் ஹைலைட்டடாக இருக்குது, டீட்டெயில் தெரியல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் ஹைலைட்டை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணுறேன். பாருங்க, இப்போ ஓரளவுக்கு டீட்டெயில் இருக்குது, சன்லைட் லைட்டாக தெரியுது, ஓரளவுக்கு ஒரே லெவலாக இருக்குது. ஸ்கையோடையும் சப்ஜெக்ட்டுக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் கொஞ்சம் டார்க் ஆகிட்டாங்க. ஸோ எக்ஸ்போசர் லைட்டாக ஏற்றிக்கிறேன். இன்னும் கூட இப்போ ஹைலைட் அதிகமாச்சு, ஹைலைட்டை கம்மி பண்ணிக்கிறேன். ஒயிட்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ கான்ட்ராஸ்ட் கம்மியான மாதிரி இருக்குது, இங்கே பாருங்கள். ஸோ நான் இப்போ கான்ட்ராஸ்ட்டை லைட்டாக ஏற்றிக்கிறேன். இப்போ ஹைலைட்டு ஷேடோஸ் வந்து கொஞ்சம் டார்க் ஆகி கொஞ்சம் பாப்பாயிருக்கு. இப்போ ஷேடோஸ் இந்த இடத்துல டீட்டெயில் இல்லை. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஷேடோஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்.
இவ்வளோ வேணால் கொஞ்சம் இப்போ பாருங்க இப்போ டீட்டெயில் தெரியுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த கேர்வில் வந்து லைட்டாக ஒரு மேலே ஒரு, அதாவது இந்த கேர்வ் வந்துருக்குல்ல, இது ஷேடோஸ் ஏரியா, இது மிட்டோன் ஏரியா, இது ஹைலைட்டட் ஏரியா. நான் மிட்டோன் ஏரியா லைட்டாக புஷ் பண்ணுறேன், ஷேடோஸ் ஏரியா லைட்டாக டவுன் பண்ணுறேன், ஹைலைட் ஏரியா கொஞ்சம் பாப் பண்ணுறேன். இங்கே இருக்க மேலே இருக்கிறத லைட்டாக டவுன் பண்ண அப்படின்னா எக்ஸ்போஸில் கொஞ்சம் ப்ராப்பராகும். ஓகே, இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் மிஸ் ஆகுது இந்த ஸ்கையில். ஸோ என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் ஒயிட்டை கம்மி பண்ணுறேன். ஓகே, ஒரு பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போம். பிஃபோர் ஆஃப்டர் லைட்டில் மட்டும் பார்ப்போம். பிஃபோர் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தான் எக்ஸ்போசர் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இந்த இமேஜுக்கு இவ்வளோ தான் தேவைப்படுது இந்த செட்டிங்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே இவங்க இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அடுத்த ஸ்டெப்பாக வந்து நம்ம கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் அதே மாதிரி தான். ஒரு இமேஜுக்கு என்ன கலர் டோன் நம்ம வேணும் அப்படிங்கிறத செட் பண்ணுறது தான் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு. இந்த இமேஜுக்கு வந்து ஒரு வார்ம் டோன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா சன்செட் அப்போ அந்த ஏரியா வந்து வார்மாக தான் இருக்கும். ஸோ அந்த வார்ம் டோன் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த இமேஜ் ஐடியா. எப்போவுமே ஒரு இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன எக்ஸ்போசரில் இருக்கணும், என்ன கலர் டோன் இருக்கணும், என்ன மாதிரி கலர் கிரேட்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவோட பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஐடியாவே இல்லாமல் போட்டு நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளை ஒரு கரெக்டாக ஒரு குயிக்கான ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியாது, ஒரு அட்ராக்டிவான ரிசல்ட் கொடுக்க முடியாது. நீங்கள் ஒரு இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஐடியாவை ஜென்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்தமாரி நான் வந்து இதை வந்து ஒரு வார்ம் டோனில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கலர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் அவங்க ஃபஸ்ட் ஆப்ஷனாக ஷார்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன ஷார்ட்டில் கலர் டோன் இருக்கோ அது அப்படின்ட்டு. நீங்கள் ஆட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நான் ஆட்டோ வேணாம், எனக்கு ஒரு வார்ம் டோனுக்கு இருக்கிறனால எனக்கு கூல் டோன் கொண்டு, அதாவது ப்ளூ டோனில் கொண்டு வந்துச்சு. நான் டே லைட்டுக்கு மாற்றிக்கிறேன். டே லைட்டை மாற்றுறப்ப எனக்கு ஒரு மாதிரி வார்ம் டோன் கிடைக்குது. எனக்கு இவ்வளோ வார்ம் தேவையில்லை. ஸோ நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா அந்த ரெட்டும் கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியணும் அதுக்காண்டி. ஓகே, வைப்ரன்ஸை கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். இதில் இந்த மேக்ஸிமம் வந்து ரெட் எல்லோ தான் இருக்குது. நான் ரெட்டை கொஞ்சம் பாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த சப்ஜெக்ட்டு ரெட் கலர் இருக்கிறதுனால சப்ஜெக்ட் கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரிவாங்க. அதேமாரி ஆரஞ்சை கம்மி பண்ணுறதுனால பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வார்ம் டோன் வேணும். ஸோ எனக்கு கொஞ்சம் நான் அதிகமாக படுத்திக்கிறேன். எல்லோ டோனையும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். ஓகே, இவ்வளோ போதும். அதேமாரி இந்த பாயிண்ட் கலர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் இப்போ தேவையில்லை. இது என்ன பண்ணுன்னா ஜஸ்ட்டு எந்த ஏரியா வேணுமோ அதை மட்டும் பாயிண்ட் பண்ணி நமக்கு கலர் பண்ணலாம். இப்போ இந்த டூல் அடுத்ததாக இங்கே கலர் கிரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் கிரேட் எப்படின்னா மிட்டோன்ஸு, ஷேடோஸு, ஹைலைட்டு, இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ 3 ஆப்ஷனில் எந்த கலர், இப்போ நிறைய டூல் இருக்குது, நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் எந்த கலர் வைக்கிறது அப்படிங்கிறது. ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக சொல்கிறது நம்ம முன்னாடி என்ன டோன் வேணுங்கிறத டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ வந்து எனக்கு வந்து வார்ம் டோன் வேணும் அப்படிங்கிறதுனால எனக்கு வார்ம் டோனில் ஹைலைட்டில் ஆரஞ்சு அல்லது எல்லோ ரெண்டும் இருந்தால் மட்டும் போதும். அதேமாதிரி ஷேடோஸ்லேயும் இந்த 2 கலர் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மிட் டோன்ஸில் இப்போ வார்ம் டோனுங்கிறப்ப எல்லா இடத்துலையும் ஹைலைட் ஏரியாவில் ஒரே கலர் தான் வரும், ஷேடோஸ்லேயும் ஒரே கலர் தான், மிட் டோன்ஸ்லேயும் ஒரே கலர் தான் இருக்குது. அப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ மிட் டோன்ஸில் நான் எல்லோ ஏற்றிக்கிறேன், ஷேடோஸ்லேயும் லைட்டாக அந்த ஆரஞ்சு அந்த டோன் அப்படி கொண்டு வந்துக்கிறேன், ஹைலைட்லேயும் நான் அதேமாரி கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, ஒரு பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போம். பாருங்க, ஓரளவு கலர் வந்து லெவலாக வந்துருச்சு. எல்லா ஏரியாலையும் ஒரே கலர் ஒரே டோன் இருக்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் அது வேறு கலர் மாற்றினேன் அப்படின்னா அது மிஸ்மேட்ச் ஆகும், இந்த மாதிரி வரும். எப்போவுமே சிங்கிள் கலர்லையோ இல்லை டபுள் கலரில் இருக்கிறப்ப தான் அந்த இமேஜ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதிக கலர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இமேஜ் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அந்த வார்ம் டோன்லேயே நான் கொண்டு போய்க்கிறேன். எனக்கு இதுவே ஓகேவாக இருக்குது. ஷேடோஸில் எனக்கு இந்த டோன் இருந்தால் போதும். ஓகே, ஒரு பிஃபோர் ஆஃப்டர் ஆகும். ஓகே, இப்போ கலர் ஓகே.
அடுத்ததாக வந்து மாஸ்கிங் பண்ண போகிறோம். மாஸ்கிங்கிறது ஒரு இமேஜில் குறிப்பிட்ட ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அதில் மட்டும் தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பண்ணிக்கிறது மட்டும் தான் மாஸ்கிங் அப்படி சொல்லுவாங்க. இப்போ இந்த இமேஜஸில் எப்படி மாஸ்கிங் யூஸ் பண்ணுறதுனா, இப்போ இந்த இமேஜில் என்ன தேவை, என்ன பண்ணால் அந்த இமேஜ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதோட ஐடியா எடுத்துக்கணும். இப்போ இந்த இமேஜில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஓவராலாக இமேஜ் நல்லா இருக்குது, இருந்தாலும் சப்ஜெக்டை பாருங்கள், சப்ஜெக்ட் கொஞ்சம் லைட்டாக அண்டர் நம்ம இருக்காங்க. இப்போ நான் இதில் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண எக்ஸ்போஸரை அட்ஜஸ்ட் பண்ண அப்படின்னா ஓவராலாக தான் அட்ஜஸ்ட் ஆகும், சப்ஜெக்டை மட்டும் அட்ஜஸ்ட் ஆக மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த சப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணணும். அதுக்கு இந்த மாஸ் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் நமக்கு அந்த சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து லைட்டில் போய்ட்டு நம்ம எக்ஸ்போஸர் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் மட்டும் பாப்பாவாங்க, எந்த ஏரியாவும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ இப்படி தான் மாஸ்க் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணணும், தவிர இஷ்டத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. இப்போ இந்த இமேஜில் இந்த சப்ஜெக்டை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால இது பண்ணுறேன். ஓகேவா. அடுத்தது இப்போ எக்ஸ்போசர் கொடுத்துட்டேன். அதே இந்த எஃபெக்டில் டெக்ஸ்சரை கொஞ்சம் கம்மி பண்ணேன் அப்படின்னா அந்த இமேஜ் கொஞ்சம், அதாவது சப்ஜெக்ட் கொஞ்சம் ஸ்மூத் ஆகும், ஸ்கின்னு கொஞ்சம் ஸ்மூத் ஆகும். அதுக்காண்டி இதை பண்ணுறேன். கிளாரிட்டியை கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். டிகாஸை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன், ஏன்னா அந்த கான்ட்ராஸ்ட்டுக்கு போயிடுது நம்ம டெக்ஸ்சரை பண்ணுறதுனால. ஸோ அந்த கான்ட்ராஸ்ட்டுக்காண்டி டிகாஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இதில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து இவங்க ஃபேஸ் பாருங்கள் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது, இவங்க ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இப்போ இவங்க ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணணும். இப்போ ஓவராலாக அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணோன்னா எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகும். எங்களுக்கு இந்த ஃபேஸ் மட்டும் வேணுங்கிறப்ப நம்ம மறுபடியும் க்ரியேட் மாஸ்க் வைக்கிறேன். இந்த பர்சனை கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் அந்த என்டையர் பர்சன் எனக்கு வேணாம், அவங்க ஃபேஷியல் மட்டும் எனக்கு வேணும். அதனால் ஃபேஷியல் ஸ்கின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை டிக் பண்ண அப்படின்னா அந்த ஃபேஸ் மட்டும் செலக்ட் ஆகும். ஜஸ்ட்டு க்ரியேட் கொடுக்குறேன். இப்போ அந்த லைட்டில் கொஞ்சம் எக்ஸ்போசர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இவ்வளோ வேணால் இவ்வளோ பண்ணிக்கிறேன். கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன். ஒயிட்ஸ் கொஞ்சம், அதேமாதிரி பிளாக்கை கம்மி பண்ணிக்கிறேன். இன்னும் கூட எக்ஸ்போசர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு எக்ஸ்போசர் இவங்களுக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது பாருங்கள், அடுத்ததான் என்ன பண்ண போகிறேன்னா, இவங்க ட்ரெஸ் கலர் இருக்குல்ல, இந்த ரெட்டு வந்து கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, மறுபடியும் க்ரியேட்டிங் நியூ மாஸ்க் கொடுக்குறேன். பர்சன் 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேருந்து இதில் வந்து என்டையர் பர்சனும் நான் எடிட் பண்ண போகிறதில்ல, அவங்க ட்ரெஸ்ஸை மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இதில் என்டையர் பர்சன் கொடுக்காம ஜஸ்ட் இந்த கிளாத்துன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ண அப்படின்னா அங்கே போடுற கிளாத்து மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். இப்போ ஜஸ்ட்டு க்ரியேட் கொடுக்குறேன். இப்போ இதில் இந்த பாயிண்ட் கர்வில் ரெட் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு பாப் கொடுக்குறேன். ஷேடோஸ் ஏரியாவில் கொஞ்சம் டவுன் கொடுக்குறேன். அதேமாதிரி எல்லோவை கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா. இப்படி தான் மாஸ்க் யூஸ் பண்ணணும். இப்போ இமேஜில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பேக்ரவுண்டுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு செப்பரேஷன் கொடுக்கணும். அப்போ தான் அந்த சப்ஜெக்ட் பாப் ஆகி நமக்கு சப்ஜெக்ட் மேலே அட்ராக்ஷன் போகிற மாதிரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரியேட்டிங் நியூ மாஸ்க் கொடுத்து பேக்ரவுண்டை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். பேக்ரவுண்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போசரை லைட்டாக டவுன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் சப்ஜெக்ட் கொஞ்சம் ஹைலைட்டாக எடுத்துட்டாங்க, பேக்ரவுண்டு கொஞ்சம் டல்லாக தெரியுது. ஓகேவா. இப்போ அதனால இந்த செப்பரேஷனால் சப்ஜெக்ட் மேலே இன்னும் நமக்கு ஃபோக்கஸ் போகும், கொஞ்சம் சப்ஜெக்ட் கொஞ்சம் அட்ராக்டாக தருவாங்க. இன்னும் ஒன்றா ஹைலைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன், ஒயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன், பிளாக்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஓகேவா. இதெல்லாம் ஏன் பண்ணுறேன்னா, அந்த பாருங்கள் ஹைலைட்டை கம்மி பண்ணுறப்ப அந்த ஸ்கையில் இருக்க டீட்டெயில் இன்னும் கொஞ்சம் வருது, அந்த வார்ம் டோன் இன்னும் கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அதேமாரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப இந்த எட்ஜஸை பார்த்துங்க, நீங்கள் ரொம்ப பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எட்ஜஸில் வந்து அது காட்டி கொடுத்துருவாங்க. பாருங்கள் இதெல்லாம் ஒயிட்டு ஏரியா வருது. ஸோ அதனால் தேவையான நேரம் மட்டும்தான் நம்ம பண்ணணும். ஓகேவா. ஒயிட்டை கம்மி பண்ணிக்கிறேன். அதேமாரி பாயிண்ட் கர்வில் ஜஸ்ட் ஒரு ஃபுல் டவுன் பண்ணுறேன், இவ்வளோ வேணால் இவ்வளோ பண்ணுறேன். கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேவா. இப்போ ஓகே எக்ஸ்போசர் கரெக்டாக இருக்குது. இப்போ கலர்ஸை வந்து ஒரே கலராக கொண்டு வரணும். இப்போ என்டையர் இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், எல்லோ தான், எல்லாமே எல்லோ தான், ஆனால் ஒரே ஈவனாக இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த பாயிண்ட் கர்வில் இந்த ப்ளூ சேனலை செலக்ட் பண்ணிட்டு இந்த எல்லோ இருக்குது பார்த்தீங்களா, நான் இதை டவுன் பண்ணேன் அப்படின்னா இந்த ஏரியாவில் கொஞ்சம் கம்மி பண்ணேன் அப்படின்னா அந்த எல்லோ ஏரியா ஆகும். அதேமாரி ரெட் சேனலில் லைட்டாக ஒரு புஷ்,
ஃபைன். இதில் மெஜந்தாவை லைட்டாக ஏற்றுறேன். இவ்வளோ வேணாம், நான் 2 கூட கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை கம்மி பண்ணிக்கிறேன். எல்லோவை கொஞ்சம் இவ்வளோ வேணால் இவ்வளோ வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போம். பாருங்கள் கலர் ஏற்றுனது. ஓகே, எனக்கு இன்னும் உங்கள் மேலே அட்ராக்ட் போகணும் அப்படின்னா அதேமாதிரி கிரியேட் நியூ மாஸ்க் கொடுத்துட்டு ரேடியல் கிரேடியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு இந்த ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ இங்கே மட்டும் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம், இதுக்குள்ளே போகும். ஆனால் எனக்கு இங்கே வேணாம், இந்த இடத்த தவிர இந்த ஏரியாலாம் எனக்கு செலக்ட் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு இங்கே ஒரு இன்வெர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் மற்ற ஏரியாலாம் அதாவது நடுவில் ஏரியாவுக்கு மட்டும் அஃபெக்டாக இருக்காது, மற்ற ஏரியாலாம் செலக்ட் ஆகிருக்கும். இப்போ அந்த ஏரியாவில் மட்டும் நம்ம தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பண்ணிக்கலாம். பிஃபோர் ஆஃப்டர். இப்போ சப்ஜெக்ட் மேலே மட்டும் நம்ம கண்ணு போகிற மாதிரி நமக்கு, அதான் நம்ம அந்த விக்னேட் அஃபெக்டிவ் ஃபார்மில் அந்த மாதிரி தான் இது. ஓகே, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ ஓவராலாக ஒரு பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போம். வேறுங்க பிஃபோர் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர் ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான இமேஜ் கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே இந்த இமேஜில் என்ன பண்ணலாம், ஒரு இமேஜை நம்ம எவ்வளோ வேணாலும் எடிட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். இதுக்கு மேலே என்ன பண்ணால் இந்த இமேஜ் நல்லாயிருக்கும் அப்படின்னா, இந்த இமேஜில் வந்து இந்த க்ளவுடு பாருங்கள், அந்த க்ளவுடு வந்து அந்த ஸ்கையில் க்ளவுடே இல்லை. ஸோ அந்த க்ளவுடு ஆட் பண்ணால் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அதை நம்ம வந்து லைட் ரூமில் பண்ண முடியாது, அதை நம்ம ஃபோட்டோஷாப்பில் தான் பண்ண முடியும். இப்போ நம்ம அதை இந்த இமேஜில் எப்படி க்ளவுடு ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த எடிட் பண்ண இமேஜை அப்படியே செட்டிங்ஸோடு நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணோம்னா, இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எடிட் இன் ஃபோட்டோஷாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் எடிட் இன் ஃபோட்டோஷாப் அல்லது ஓப்பன் அஸ் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படி இருக்கும். நம்ம இதில் ரெண்டுத்தில் எதுனாலும் கொடுக்கலாம். நீங்கள் ஓப்பன் அஸ் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தா அது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாகவே ஓப்பன் ஆகும். இதில் எடிட் இன் ஃபோட்டோஷாப் கொடுத்தா டேரெக்டாக ஜேபேக்காக ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இல்லாமல் ஓப்பன் ஆகும். இப்போ நான் எடிட்னு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாகவே கொடுக்குறேன், இது ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகும். ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகிட்டு இப்போ இந்த ஸ்கை இந்த ஒரு இமேஜை ஸ்கை ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து நம்ம மேனுவலாக நம்ம டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணி அதை நம்ம செலக்டிவ் மாஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைனா அவங்க ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க, ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. ஃபைலில் போய்ட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், சாரி எடிட்டில் ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட், சாரி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால அது வரல. ஸோ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ராஸ்டரைஸ் லேயர்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் போயிடும். இப்போ எடிட்டில் போய்ட்டு ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக சில ஸ்கைஸ்லாம் லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் எந்த ஸ்கை வேணுமோ நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து எல்லாத்துக்குமே செட் ஆக மாட்டேங்குது. சில இது மட்டும் தான் செட் ஆகுது, சில இது செட் ஆக மாட்டேங்குது. ஓகே, இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது, ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ரிசல்ட்டு கிடையாது. இது சன்செட் எல்லாம் செலக்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம சவுட்டான பார்ப்போம், இல்லைனா வேறு மெத்தட் இருக்குது அதை பார்ப்போம். வேணாம். ஓகே, இது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, எதுவுமே செட் ஆகலை. இது செட் ஆக மாதிரி கொண்டு வரலாம். நிறையா ஒர்க் பண்ணணும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து அதை ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ரிசல்ட் கொண்டு போகலாம். ஸோ இது வேணாம், நம்ம வந்து ஏஐ பயன்படுத்தி பண்ணுவோம். அதாவது ஜெனரேட்டிவ் ஃபீல்டை பயன்படுத்தி நம்ம எப்படி பண்ணுறது அப்படி பார்ப்போம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த ஸ்கை ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணணும். நான் ஜஸ்ட் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன், ஒரு டூப்ளிகேட் காப்பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு சப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு இந்த டூல் எடுத்துக்கிறேன், அதை குவிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிட்டு செலக்ட் சப்ஜெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுக்குறேன். சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. எனக்கு இந்த கீழே இருக்கிற ஏரியாவும் நான் தனியாக எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை எடுத்துகிட்டு இந்த ஆட் சிம்பிள் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு மறுபடியும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த பாறை அவங்க கீழே நிற்கிற அந்த பாறையும் செலக்ட் ஆகும். ஏன்னா இதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, நமக்கு இந்த உங்களோட எட்ஜஸ் தான் முக்கியம், அதாவது ஹெட்டில் இருக்க எட்ஜஸ் அது மட்டும் தான் முக்கியம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ நான் இதை இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இப்படி விடுறேன். ஜஸ்ட்டு மாஸ்க் கொடுத்துட்றேன். இப்போ மாஸ்க் கொடுத்தனா இவங்க மட்டும் இப்போ தனியாக செலக்ட் ஆகிருப்பாங்க. இவங்க மட்டும் தனியாக செலக்ட் ஆகிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா கீழே இருக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த குவிக் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு ரஃபாக இவங்கள மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். ரொம்ப அக்யூரேட்டாக வேணால் ரஃபாக செலக்ட் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். எதுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ஜெனரேட் ஃபில்ல ஜெனரேட் அப்படின்னு கொடுங்க. ஓகே, ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 3 வேரியேஷன் கட்டுது. அதில் எது சூட் ஆகுதோ அதை மட்டும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றே ஓகேன்ட்டு ஒன்றுது, ஃபஸ்ட்டு ஒன்றே வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் இ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்க 3 லேயர் மட்டும் சேர்ந்து மெஜாகி நமக்கு தனி லேயராக தரும். இப்போ இது தனி தெரியாக இருக்கும். இப்போ சப்ஜெக்ட் தனியாக பிரிச்சாச்சு. இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ண அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ சப்ஜெக்ட் மட்டும் தனியாக இருக்குது, இந்த பேக்ரவுண்ட் மட்டும் தனியாக இருக்குது. இப்படி பண்ணுறதுனால நமக்கு இப்போ பேக்ரவுண்டில் இப்போ என்ன பண்ணாலும் அது சப்ஜெக்ட் அஃபெக்ட் ஆகாது. அதனால தான் இதை நான் பண்ணேன். இப்போ பாருங்கள், சப்ஜெக்ட் தனியாக இருக்குது, பேக்ரவுண்ட் தனியாக இருக்குது. இப்போ பேக்ரவுண்டில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படின்னா, இப்போ பேக்ரவுண்டில் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பேக்ரவுண்ட் லேயர், அதாவது இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஏரியா மட்டும் இப்படி செலக்ட் பண்ணுறேன். ரஃபாக இப்படி செலக்ட் பண்ணிட்டு ஜெனரேட்டிவ் ஃபில்லில் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். dramatic warm tone clouds அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். dramatic warm tone cloud கொடுத்து ஜென்ரேட் கொடுக்குறேன். சூப்பராக க்ளவுட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. உங்களுக்கு இது 3 வேரியேஷன் கொடுக்கும். அது நமக்கு எது செட் ஆகுதோ அது மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதை சூஸ் பண்ணிக்கலாம் அல்லது இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்று ஓகேப்படுது. ஆனால் அது ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு பிடிக்கும். இது 3மே பிடிக்கலன்னா மறுபடியும் நீங்கள் ஜெனரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஜெனரேட் ஆகி வரும். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லாயிருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக வேணும்னு பார்க்குறேன். எனக்கு இதுவே ஓகே தான். ஆனால் எனக்கு இதிலே கொஞ்சம் நல்லா இருந்தால் போதும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதிலே ஜெனரேட் சிமிலர் அப்படின்னு கொடுக்குறேன். இது செட் ஆகலை. நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணதே பண்ணிப்போம். ஓகே, இதுவே கொஞ்சம் நல்லாயிருக்கு, கொஞ்சம் லுக்கும் நல்லாயிருக்கு. இதுவே நான் ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்கை பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போம். பிஃபோர் ஆஃப்டர். ஓகே, எட்ஜஸாக பார்ப்போம். இப்போ இவங்களோட எட்ஜஸ் பாருங்கள், ஹெட்டு வந்து இந்த ஹேர்லாம் மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா இவங்களை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாஸ்க்கு பண்ணியிருக்கோம்ல, அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது தனியாக ஒரு இதில் ஓப்பன் ஆகும். இதில் இந்த செகண்ட் டூலை எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு அந்த எட்ஜஸை மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அந்த எட்ஜஸில் இருக்க ஹேர் மட்டும் நமக்கு ரிவீல் ஆகி ரெக்கவர் ஆகி வரும். இது கொஞ்சம் அக்யூரேட் ரிசல்ட் தரும். நம்ம கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும். இப்போ தெரியாது, நம்ம ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அந்த ஹேர் டீட்டெயில் நமக்கு கிடச்சிருச்சு, டீட்டெயிலாக இருக்குது.
ஓவராலாக பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போம். பிஃபோர் ஆஃப்டர் ஃபைனல் டச்சாக ஒரு கேமராவில் சின்ன ப்ராசஸ் பண்ணுவோம். அதுக்கு Ctrl+Alt+Shift+E கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஓவராலாக இப்போ இருக்க லேயர் எல்லாமே கம்பைன் ஆகி ஒரு லேயராக நமக்கு மெர்ஜ் ஆகி கொடுக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு இதை கன்வெர்ட்டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை வேல்யூஸ் எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். இதில் ஃபில்டரில் போய்ட்டு கேமராவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கெல்லாம் க்ளவுட்ஸ்லாம் ரொம்ப பிரைட்டாக இருக்குது, எனக்கு அவ்வளோ பிரைட் வேணாம். ஸோ மாஸ்க் போய்ட்டு ரேடியல் கிரேடியன்ட் லீனியர் கிரேடியன்ட் இருக்குதுங்களா, செலக்ட் பண்ணிட்டு மேலேருந்து கீழே அப்படி இழுக்கிறேன். ஜஸ்ட் லைட்டை மட்டும் ஜஸ்ட் அப்படி ஒரு டவுன் பண்ணுறேன். ஹைலைட்டை கம்மி பண்ணுறேன். இவ்வளோ வேணால் லைட்டாக பண்ணுறேன். கான்ட்ராஸ்ட்டை கம்மி பண்ணிக்கிறேன். ஷேடோஸ் அதிகம் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது கிரியேட்டிங் நியூ மாஸ்க் கொடுத்து ரேடியல் கிரேடியண்ட்டை ரேட்டாவில் பெருசு பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். இன்வெர்ட் கொடுத்துக்கிறேன். இன்வெர்ட் கொடுத்துட்டு எக்ஸ்போசரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிறேன். ஏன்னா சப்ஜெக்ட் மேலே கண்ணு போகணும். சுற்றி எந்த இதில் நமக்கு சப்ஜெக்ட் தான் முக்கியம். நம்ம எந்த ஃபோட்டோஸ் இதை எடிட்டிங்கை பொறுத்தவரையும் ஃபோட்டோ எடிட்டிங் இருக்கணும். நம்ம என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாலும் அது சப்ஜெக்டை பாப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த சப்ஜெக்டை என்ஹான்ஸ் பண்ணி அதை சப்ஜெக்ட் மேலே அட்ராக்ஷன் கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கணும், தவிர இஷ்டத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி லைட்டில் ஷேடோஸை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன். கான்ட்ராஸ்ட்டை ஏற்றிக்கிறேன். ஓகே, அடுத்ததாக கொஞ்சம் டோனை வந்து மாற்றிட போகிறேன். ஓகேவா, அதுக்கு நான் அந்த கர்வ்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, கர்வ்ஸில் ரெட் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரெட் சேனலில் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். ஷேடோஸை கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிறேன். இதில் இதையும் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். மெஜந்தாவை கொஞ்சம் பண்ணிக்கிறேன். ப்ளூ சேனலில் வார்ம் டோனுக்காண்டி நான் அந்த எல்லோவை கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிறேன். ஓவராலாக பிஃபோர் ஆஃப்டர் ஏன்னா இப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வார்ம் டோன் தெரியும், லெவலாக இருக்கும் இதில் பண்ணுறப்ப. அதாவது ரெட் சேனலில் கர்வ்ஸில் இருக்க சேனல்ஸ் மூலம் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக இதுக்கு கலர் கிரேடிங் டூல் வந்து தேவையில்லை. எனக்கு இதுவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, அதனால் இதை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓவராலாக பிஃபோர் ஆஃப்டர் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே பாருங்க, பிஃபோர் ஆஃப்டர் ஓகே. இன்னும் நம்ம எடிட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஒரு அதுக்கு லிமிட்டே கிடையாது, நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரையும். எனக்கு இது ஓகேவான்னு தோணுது. இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை கொஞ்சம் ஷார்ப்னஸ் மட்டும் கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணால் இந்த லேயரே கொஞ்சம் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இதை ராஸ்டரைஸ் பண்ணிக்கிறேன். ராஸ்டரைஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபில்டரில் அதரில் ஹைபாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் நமக்கு தேவையான அளவு மட்டும் கொடுக்கணும். எனக்கு ஒரு 1.5 கொடுக்குறேன். பாருங்கள், இந்த எட்ஜஸ் மட்டும் ட்ராக் ஆகி வருது பார்த்தீங்களா. ஓகே கொடுத்துட்டு இப்போ இப்படி இருக்குன்னு கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் நார்மல்லேருந்து இது வீட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ பாருங்கள், இமேஜ் கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியும். க்ளோஸ் பண்ணி பார்த்து தெரியும். இங்கே பாருங்கள், ஷார்ப்னஸ் கொஞ்சம் இது இருக்கும். ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா ஒப்பாசிட்டியை லைட்டாக கம்மி பண்ணிடுங்க. ஒரு 51 வச்சுக்கிறேன். பிஃபோர் ஆஃப்டர் ஓகே, அவ்வளோதான். இதுதான் ஃபைனல் ரிசல்ட். எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். இன்னும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனா ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது ஒன்று வந்து அவங்க விருப்பம். ஓகேவா, இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிய முடியும், புதுசாக வந்து கற்றுக்கிற மாதிரி சொல்லியிருந்தேன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.